மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினிமா அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அண்ட் வடிவேலு. ஸோ இவங்களுடைய காம்போ நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஒரு படம் சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 2010ல் நகரம் மறுபக்கம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து சுந்தர் சி அண்ட் வடிவேலுடைய காமெடி வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ வடிவேலு பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நகைச்சுவை வந்து வாரி வாரி வழங்குற ஒரு பர்சன். ஸோ மக்களை வந்து எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான். அவர்கிட்ட வந்து நிறைய காமெடிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு படம் வந்து கேங்கர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து சுந்தர் சி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வடிவேலுடைய காமெடி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய காம்போ அந்த ஒரு படத்தில் 2010ல் நம்ம பார்த்த மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து குஷ்பு சுந்தர் சி அவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறமா எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ஸோ காமெடி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ 2010ல் வந்து நகரம் மறுபக்கம் படத்துக்கு முன்னாடி சுந்தர்சியோட நிறைய படங்களில் வந்து வடிவேலு வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன படங்கள் அப்படின்னா 2006ல் வந்து தலைநகரம், அதே மாதிரி சுந்தர்சி டேரக்ட் பண்ண வின்னர், கிரி, லண்டன், சின்னா, 2 அப்படின்ற நிறைய படங்களில் வந்து வடிவேலுடைய காமெடி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2010ல் வந்து நகரம் மறுபக்கம் அப்படின்ற மூவி 2 பேருமே காம்போவாக பண்ண ஒரு மூவி. ஸோ அந்த மூவிக்கு அப்புறமா 2025 ஏப்ரல் 24 அன்னைக்கு இந்த கேங்கர்ஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. சுந்தர் சி அண்ட் வடிவேலு வந்து அகெயின் வந்து ஒரு காம்போ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அகெயின் ஜாயின் பண்ணி ஒரு வேறு லெவலான ஒரு காமெடி வந்து இந்த படத்தில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின் லீட் ரோலில் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா வடிவேலு, சுந்தர் சி அண்ட் கேத்ரின் தெரேசா. ஸோ இவங்க 3 பேரும் வந்து லீட் ரோலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேத்ரின் தெரேசாவை நம்ம சொல்லணும் அப்படின்னா மெட்ராஸ் படத்துலேருந்து கலக்கலப்பு 2 வரைக்கும் பல வேடங்களில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சீரியஸ் ஆக்டிங்காக இருந்தாலும் இல்லை ஒரு காமெடி ஆக்டிங்காக இருந்தாலும் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து கேத்ரின் தெரேசா பண்ணியிருந்தாங்க. ஸோ சுந்தர் சி வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா ரீசெண்டாக வந்து மூக்குத்தி அம்மன் படத்துடைய பூஜையில் வந்து பல கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு அப்புறமா இந்த ஒரு படத்தோட போஸ்டர் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக்க வச்சுதுன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய கேஸ்ட் வந்து இருக்காங்க இந்த படத்தில். ஸோ மைம் கோபி பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸான ஆக்டிங் தான். ஸோ ஒரு ரவுடியாக இருந்து அப்புறம் ஒரு கமெடியனாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். குக் வித் கோமால் நம்ம பார்த்தோன்னா அவரோட காமெடிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரியான நிறைய காமெடி வந்து இந்த படத்தில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்தது யார் யார் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பகவதி பெருமாளோட காமெடி வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மூவியில் வந்து விஜய் சேதுபதி கூட வந்து வேறு லெவலில் ஒரு காமெடி வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த படத்துலேருந்து இப்போ குட் நைட் வரைக்கும் நிறைய படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லா படத்துலையும் அவருடைய பெஸ்ட் காமெடி வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 3 பேரும் சேர்றப்போ இந்த படம் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ காமெடிக்கு வந்து பஞ்சமே இல்லாத ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேங்கர்ஸ் படம் தான். ஸோ இந்த படத்தில் மியூசிக் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா. ஸோ மோஸ்ட்லி சுந்தர் சி மூவியில் வந்து ஹிப்ஹாப் தமிழ் அதை வந்து எல்லா படத்துலையுமே வந்து அவருடைய மியூசிக் தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக வந்து சத்யாவோட மியூசிக் இருக்குது. ஸோ சத்யா அப்படின்றவங்க நிறைய படத்தில் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துலேயும் டெஃபினட்டாக அவருடைய மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு சுந்தர் சி. ஸோ அவங்களுடைய ப்ரொடியூசர் கீழே தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இருக்குது, அந்த படத்தில் என்னென்ன காமெடிஸ் இருக்குது, ஸோ பஞ்சமில்லாத ஒரு காமெடி வந்து இந்த படத்தில் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இவங்களுடைய இந்த ஒரு காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து சுந்தர் சி வந்து நிறைய படங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய லைன் பை லைன் பார்த்தோன்னா நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதில் இந்த ஒரு படம் வந்து கேங்கர்ஸ். ஸோ ஏப்ரல் 24 அன்னைக்கு இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா அப்டேட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.